தி இன்டச் பிளஸ் பிரெஞ்சு படத்தின் தமிழ் ரீமேக்காக உருவாகி வெளிவந்திருக்கிறது தோழா. நாகார்ஜுனா, கார்த்திக், தம்னா ஆகியோர் இணைந்து நடித்திருக்கும் இப்படத்தை தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடிபள்ளி இயக்கியிருக்கிறார். சென்னையில் சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பில் அம்மா, தம்பி, தங்கையுடன் வாழ்ந்து வரும் கார்த்திக் திருட்டு தொழிலை செய்து அடிக்கடி ஜெயிலுக்கு சென்று வருகிறார். இதனால் இவருடைய வீட்டில் யாருமே இவரை மதிப்பதில்லை. ஒரு கட்டத்தில் கார்த்திகை அவருடைய அம்மா வீட்டை விட்டு துரத்துகிறார். இந்நிலையில் உலக பணக்காரர்களில் ஒருவரான நாகார்ஜுனா தன்னை கவனித்துக் கொள்ள ஒரு நல்ல ஆளை தேடிக்கொண்டிருக்கிறார். அங்கு செல்லும் கார்த்திகை தனக்கு உதவியாளராக நியமிக்கிறார் நாகார்ஜுனா. இந்த இருவரும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். ஆனால் இவரை நியமித்தது நாகார்ஜுனாவின் செக்ரட்டரியான தம்னாவுக்கும் நாகார்ஜுனாவின் நலன் விரும்பியும் நெருங்கிய நண்பருமான பிரகாஷ் ராஜுக்கும் பிடிக்கவில்லை. இந்நிலையில் கார்த்திகின் தங்கை ஒருவரை காதல் திருமணம் செய்து கொள்ள போகிறார். அதை தடுத்து நிறுத்த செல்லும் கார்த்திக்கு அவமானமே மிஞ்சுகிறது. இது நாகார்ஜுனாவுக்கு தெரிய வர இதில் தலையிட்டு கார்த்திகின் தங்கையின் திருமணத்தை மிகவும் பிரமாண்டமாக நடத்தி வைக்கிறார். இதிலிருந்து நாகார்ஜுனா கார்த்தியுடனான நட்பு பலமாகிறது. ஒரு நாள் நாகார்ஜுனாவுக்கு திடீரென்று மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். இறுதியில் நாகார்ஜுனா நலமடைந்தாரா? கார்த்திக் நாகார்ஜுனாவின் தோழமை எதுவரை சென்றது? தம்னாவுடனான கார்த்திகின் காதல் என்னவாயிற்று என்பதை மீதி கதை. கார்த்திக் தனியொரு ஆளாக நின்று இப்படத்தின் கதையை தூக்கி நிறுத்துகிறார். காதல், சென்டிமெண்ட், நகைச்சுவை என எல்லாவற்றிலும் புகுந்து கலக்கி இருக்கிறார். நாகார்ஜுனா எழுந்து நடக்க முடியாத கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் தனது முகபாவனைகளை இவர் காட்டும் நடிப்பால் ரசிகர்கள் மனதில் எழுந்து நிற்கிறார். படத்தில் இவர் செய்யும் சிறு சிறு முகபாவனைகள் கூட ரசிக்க வைக்கின்றன. தம்னா செக்ரட்டரி கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். அதே நேரத்தில் கவர்ச்சி உடையில் வந்து ரசிகர்களை கவர்ந்திழுக்கும் செய்திருக்கிறார். பிரகாஷ் ராஜ் தனது கதாபாத்திரத்திற்கு தேவையான அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். விவேக் சில காட்சிகள் வந்தாலும் மனதில் பதிகிறார். இயக்குனர் வம்சி பைடிபள்ளி தெலுங்கு இயக்குனர் தான் என்றாலும் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு இந்த படத்தை கொடுத்திருக்கிறார். கோபிச்சந்தர் இசையில் ஏற்கனவே பாடல்கள் ஹிட். குக்கு ராஜமுருகனின் வசனங்கள், PS வினோத்தின் ஒளிப்பதிவில் படம் கலர்ஃபுல்லாக ஜொலித்திருக்கிறது. குறிப்பாக பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கொள்ளை அழகு. மொத்தத்தில் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அன்பு காட்டும் ஆள்தான் அவசியம் என்பதை அழகாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறது தோழா.